வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் முதல் தடவை என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது. பணம் நம்ம கையில் தாராளமாக புழங்கணும் அப்படின்னா ஒரு சில பூஜைகள் நம்ம பண்ணித்தான் ஆகணும். இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம ரிஷிகள் சொன்னது. இந்த பூஜைகள்லாம் எல்லாருமே பண்ணி செல்வ வளம் பெருகணுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் செல்வ நிலைக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். நானும் பண்ணிக்கிட்டு தான் வரேன். எனக்கு நல்ல இது அருமையான பலன்கள்லாம் கொடுக்குது. அதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நான் என்னோடய பூஜா கபோர்டை நல்லா துடைச்சிட்டு நான் ஒரு குபேர கோலம் போட்டுட்டேன். குபேரருக்கு பிடிச்சது பச்சை கலரு. அதனால் பச்சை கலர் துணியை அந்த குபேர கோலத்து மேலே விரித்து ஒரு மணப்பலகை வச்சுட்டேன். இது குபேர எந்திரம். இந்த எந்திரம் நீங்கள் இருந்தால் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு சாக் பீஸால் கூட நம்ம வரையலாம். இல்லை கோலம் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அந்த மணப்பலகையில் கூட வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி இப்போ குபேரர் மகாலட்சுமி விக்கிரகத்தை நான் நல்லா அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இந்த மணப்பலகையில் குபேர எந்திரத்தில் மேலே குபேரருக்கு பிடிச்சது 5 ரூபா காயின் தான். 5 ரூபா காயினை நான் 9 காயின் சுற்றி 9 கட்டத்துலேயே நான் வச்சுருக்கிறேன். அதில் மலர்கள் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம், அலங்காரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குபேர விளக்குக்கு நான் பூ வச்சுக்கிறேன். என்னோடய பூஜை அறையில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்குமே நான் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். பன்னீர் ரோஸ் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்புறம் மணப்பலகையில் ஒரு விநாயகர் வச்சுருக்கேன். அவருக்கும் மலரை சாத்திடலாம். இப்போ எல்லா தெய்வங்களையுமே நான் என்னோடய பூஜை அறையில் இருக்கிற தெய்வங்களுக்கு மலரால் நான் அலங்காரம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நான் தினமுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மலர் வாசனை மலர்கள் எனக்கு கிடைச்ச மலர்களை நான் வாங்கி பூஜை அறையை நான் அலங்காரம் பண்ணுறேன். குபேர பூஜைனாவே சில்லறை காசு அப்புறம் பணம் இதை ஒரு பிளேட்டில் வச்சு அதில் நம்ம ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம், மலர்னால நம்ம வச்சு நம்ம அதையும் அலங்காரம் பண்ணிக்கலாம். குபேரருக்கு பிடிச்சது பச்சை நிறம்ன்றதுனால நான் பச்சை திரி யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா விளக்குலையுமே நெய் விளக்கு போட்டுக்கிட்டேன். அப்புறம் குபேரருக்கு பிடிச்ச அவல் அப்புறம் வெல்லம் இன்றைக்கி நைவேத்தியமாக வச்சுருக்கேன். பழங்கள் வச்சுருக்கிறேன், பால் வச்சுருக்கிறேன். பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காயும் போட்டு வச்சுருக்கிறேன். எந்த இடத்துலலாம் வாசனை அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம பூஜை அறை, நம்ம வரவேற்பறை, நம்மளோட வீடவே வாசனையால் நிரப்பி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாசனை அதிகம் உள்ள மகாலட்சுமி தாயார் இங்கே நிரந்தரமாக தங்கிடுவாங்க. அதனால் நம்ம வீடு எப்போவுமே வாசனையாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணும். இப்போ விளக்கேற்றும் நேரம். நான் குபேர விளக்கு ஏற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் லக்ஷ்மி குபேர ஃபோட்டோ ஒன்று நான் வச்சு அதுக்கும் மலர் அலங்காரம் பண்ணியிருக்கேன். 2 குத்து விளக்கு, சின்ன குத்து விளக்கு நான் அதில் நெய் விட்டு நான் அதுக்கும் பச்சை திரி போட்டு அதையுமே நான் விளக்கை ஏற்றிக்கிறேன். நம்ம எப்போவுமே ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முழுமுதற் கடவுள் விநாயகரை தான் நம்ம வேண்டுவோம். அதனால் நம்ம விநாயகரை வேண்டிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேங்க. இதை வியாழக்கிழமை தோறும் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் வியாழக்கிழமையில தான் பண்ணியிருக்கேன். இது 9 வாரம், 16 வாரம், 48 வாரம் தொடர்ந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ வளம் உங்களுக்கே எந்த வழியெல்லாம் வரணுமோ அந்த வழியிலெல்லாம் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். நம்ம வீட்டையே செல்வத்தை நிரப்போம். இப்போ முழுமுதற் கடவுள் விநாயகருக்கு ஓம் கம் கணபதியே போற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி மந்திரத்தை சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு தூப தீப ஆராதனை காட்டிக்கலாம். அவருக்கும் நான் நைவேத்தியம் பால் வச்சுருக்கிறேன். நம்ம அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், எந்த பூஜைனாலும் ஃபஸ்ட்டு கணபதியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் நம்ம வணங்கிக்கணும். குலதெய்வம் தெரிஞ்சவங்க ஃபோட்டோ இருந்ததுன்னா நம்ம குலதெய்வத்தை வணங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு செம்பில் தண்ணி வச்சு அதில் மலர் போட்டு நம்ம அதை குலதெய்வமாக நினச்சி நம்ம வணங்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம குபேர பூஜைக்கு முக்கியமாக தேவையே 5 ரூபா காயின் தான். 108 5 ரூபா காயின் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில்
லக்ஷ்மி குபேர காயின் கிடைக்கிது, அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நான் ரெண்டுமே வச்சுருக்கிறேன். ஆனால் 5 ரூபா காயின் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்துட்டு அர்ச்சனை பண்ண போகிறேன். அதாவது வந்துட்டு நம்ம 5 ரூபா காயின் வந்து நம்ம 108 வச்சுட்டு 108 குபேர போற்றி வந்து சொல்லணும். தாமரை மலர்கள் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதாவது ஒரு தாமரை இதழ், அதில் 5 ரூபா காயின், அப்புறம் அதில் மேலே வந்து கொஞ்சம் குங்குமம் வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச நான் டிவியில் ப்ளே பண்ணிக்கலாம். யூடியூப்பில் அந்த குபேரர் 108 போற்றிகள் இருக்குது. இல்லை அப்படின்னா புக்கு இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு அதுவுமே தெரியலை அப்படின்னா ஓம் குபேர நாயகனே போற்றி, ஓம் தனபதியே போற்றி அப்படின்னு 108 வாட்டி நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பூக்களாலையும் காயினாலையும் மொத்தம் வந்துட்டு 108 வாட்டி குபேர போற்றி சொல்லி நான் அர்ச்சனையை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு தாமரை மலர் கிடச்சதுன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா வாசனை மலர்களால் நீங்கள் வந்து செய்யலாம். மல்லிகை, பிச்சி, இந்த மாதிரி பன்னீர் ரோஸ், இந்த மாதிரி மலர்கள் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பிடிச்சது வந்து தாமரை மலர் தான். இந்த குபேரர் பூஜை வந்து எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, குபேரர் வந்து செல்வத்தை எல்லாம் இழந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஏழையாக ஆயிடுறாரு. அப்போ மகாலட்சுமி தாயார்கிட்ட போய் ரொம்ப வணங்கி இந்த பூஜையெல்லாம் பண்ணி அவங்கள வேண்டுதல் வேண்டி அப்போ வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வந்து அருள் கிடைக்கிது. அதுக்கப்புறமா அவர் இழந்த சொத்தையெல்லாம் மீட்டு பெரும் தனவந்தர் ஆயிடுறாரு. அதனால தான் நாமளும் வந்துட்டு நமக்கு இந்த குபேர பூஜை பண்ணுறோம். வியாழக்கிழமை தோறும் குபேர பூஜை, குபேர விளக்கு ஏற்றி பச்சை திரி போட்டு பச்சை குங்குமம் தான் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி குபேரருக்கெல்லாம். அவங்கள வந்து விக்கிரகம் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணி பால் இதெல்லாம் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணி, அல்லது லட்சுமி குபேர ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள வந்து அலங்காரம் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து 5 ரூபா காயின் ப்ளஸ் அந்த ரோஸு ப்ளஸ்ஸு குங்குமம் வச்சு நான் வந்து ஓம் குபேர நாயகனே போற்றி அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பண்ணுறேன். 21 வாட்டி இந்த பூ, குங்குமம், காயின் வச்சு பண்ணிட்டேன். மீதியை வந்துட்டு காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓம் குபேர நாயகனே போற்றி, ஓம் தனபதியே போற்றி அப்படின்னு போட்டுட்டு நான் 108 வாட்டி பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு வியாழக்கிழமை பண்ணிவிட்டு ஐயோ செல்வம் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எந்த பூஜைனாலும் தொடர்ந்து நம்ம செய்யணும். அதாவது ஒரு வியாழக்கிழமையுமே 9 வியாழக்கிழமை தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மாறுதல், உங்கள் லைஃப்பில் வந்துட்டு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக செல்வ நிலை கண்டிப்பாக உயரும். பண தட்டுப்பாடுன்றது உங்களுக்கு இருக்காது. எந்த வழியிலையாவது நம்ம கையில் வந்துட்டு காசு இருக்கும். நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 108 போற்றிகள் நம்ம வந்து சொல்கிறதுனால என்ன பலம் அப்படின்னா, நம்ம வந்து 108 தடவை ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் செய்யும்போது அது பூஜையை நம்ம வந்து முழுமையாக நிறைவு பெறுது. அப்போ தான் அங்கே வந்து 108 முறைகள் நம்ம கடவுளை வேண்டும்போது கடவுள் அருள் வந்து நமக்கு கிடைக்கிது. அதனால் எந்த பூஜைனாலுமே நம்ம மந்திரங்களை வந்துட்டு பாராயணம் பண்ணணும். இப்போ குபேரக்குரிய மந்திரம் வந்து குபேர போற்றி. அதனால் குபேர போற்றியை நம்ம 108 வாட்டி நம்ம வந்து சொல்லணும். அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு 108 முறை வந்துட்டு நீங்கள் அர்ச்சனை வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து மலர் வச்சு நான் திருப்பி வந்துட்டு மீதி உள்ளதை மலரை வச்சு மீதி வந்து நான் காயின் வச்சேன். நம்ம 108 வாட்டி வந்து போற்றிகள் சொல்லிடுறோம். இந்த காயின்களை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணும்போது டங்னு சவுண்டு வர்ற மாதிரி நம்ம ஒலி எழுப்பணும். அதுக்கப்புறமா நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 கைகளாலையும் அந்த காயின்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு 3 வாட்டி இப்படி அள்ளி அள்ளி நம்ம வந்து விடணும். அது வந்து அந்த காயின் சத்தத்தை வந்துட்டு இந்த குபேரன் கேட்கும்போது அவர் அப்படியே வாய் விட்டு பயங்கரமாக சிரிப்பாராம். அவருக்கு அந்த காதில் போய் அந்த காயினோட சத்தம் விழும்போது அவ்வளோ சந்தோஷமாவாராம். அப்போ வந்து நம்மளுக்கு குபேரன் வந்து அந்த நேரம் நமக்கு அருள் புரிவார்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம பணம், இந்த சில்லறை காசு இதெல்லாம் வந்துட்டு குபேர பூஜை அப்போ நம்ம வைக்கிறோம். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த மாதிரி வந்துட்டு குபேர பூஜையை வந்துட்டு 9 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அர்ச்சனை 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணியாச்சு. இப்போ தூப தீப ஆராதனை காட்ட போகிறோம். எப்போவுமே ஊதுபத்தி வந்து சந்தன ஊதுபத்தி இல்லதுன்னு நம்ம வந்துட்டு ஜாஸ்மின் ஊதுபத்தி, இந்த மாதிரி வாசனை நிறைந்த ஊதுபத்திகள் நம்ம வீட்டில் ஏற்றி வச்சோம்னா நம்ம வாசனை வந்து நம்மளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வாசனைகள் ரொம்ப பிடிக்கும்.
2வது வந்துட்டு நம்ம வீடே வந்துட்டு வாசனை நிறைந்து இருக்கும். அப்போ வந்துட்டு தெய்வங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே தங்கிரும்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ தூப தீப ஆராதனை வந்து நம்ம காட்ட போகிறோம். இப்போ சந்தன ஊதுபத்தியை தான் நான் வந்து ஏற்றி எல்லா தெய்வங்களுக்கும் நான் வந்துட்டு ஆராதனை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நம்ம பூஜா கபோர்டு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களுக்குமே, அதாவது கிச்சன், நிலைவாசல், ஒவ்வொரு பூஜையின் போது நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து காட்டணும். நான் சித்தர் வழிபாடும் பண்ணுறேன். ரூமில் வச்சுட்டு நான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு என்னோடய தூப தீப ஆராதனையை நான் காட்டிட்டு வருவேன். நம்ம வீடே வந்துட்டு வாசனையால் நிரம்பி இருக்கணும். அதனால் நம்ம வந்துட்டு நம்ம பெட்ரூமில் வந்துட்டு பீரோலாம் வச்சுருப்போம். அதனால் பீரோ எல்லாமே நம்ம வந்துட்டு தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டணும். நம்ம பூஜை அறை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நிலைவாசல்லையும் எல்லா இடத்துலையுமே நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே தான் நம்ம காட்டணும். காட்டி முடிச்சுட்டு நம்ம அதே மாதிரி கற்பூர ஆரத்தையும் நம்ம வந்து இதே மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நம்ம காட்டணும். நான் வந்துட்டு இது சித்தர்கள்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூமில் ஒரு சின்ன கபோர்டு வச்சு அது மேலே சித்தர்கள் வச்சு அவங்களுக்கும் நைவேத்தியம் ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வைப்பேன். விளக்கு டெய்லி காலை மாலை 2 வேளையுமே நான் விளக்கேற்றிட்டு வரேன். இப்போ வெள்ளிக்கிழமையெல்லாம் உப்பெல்லாம் வாங்கி வச்சு அவங்ககிட்ட வச்சு நான் வந்து விளக்கேற்றிட்டு வரேன். சித்தர்கள் 18 சித்தர்கள் ப்ளஸ் கணக்கம்பட்டி சித்தர்கள் 19 சித்தர் 20 சித்தர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க. சித்தர்கள் வழிபாடு வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே அவசியங்க. நான் எல்லா வீடியோவிலையுமே சொல்கிறேன், சித்தர்கள் வழிபாடு நமக்கு எல்லாருக்குமே நல்லது. அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த சித்தர்கள் இருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு நம்ம தூப தீப ஆராதனை வந்துட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி இப்போ கற்பூர ஆரத்தியும் நம்ம வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம நைவேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணணும். நைவேத்தியமாக வந்துட்டு நம்ம குபேரருக்கு பிடிச்சது நம்ம பாயாசம் பண்ணி வைக்கலாம், அவல் பாயாசம் பண்ணி வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் பண்ணி வைக்கலாம். நான் வந்துட்டு அவலும் பொரியும் வெல்லம் தான் வச்சுருக்கிறேன், பழங்கள் வச்சுருக்கிறேன். பூஜை இனிதே நிறைவடைந்தது.